எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா. மாம்ச கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். துவங்குகிற இந்த புதிய நாள் எல்லோருக்கும் பரத்திலிருந்து சமானத்தை அருளுகிற நாளாக, எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடு கூட நாம் வாழுகிற ஒரு நாளாக அமைய வாழ்த்துகிறேன். மன மகிழ்ச்சி பெறுவதற்கு, அனுதினமும் மன மகிழ்ச்சியை பெறுவதற்கு முதலாவது நான் அனுதினமும் பரிசுத்த ஆவியிலே நிரம்ப வேண்டும். இரண்டாவது, மனம் திரும்ப வேண்டும் என்கிற அந்த எண்ணம் அனுதினமும் மனது நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கணும். மூன்றாவது, சிறு பிள்ளைகளைப் போல மாற வேண்டும். இந்த மூன்று காரியங்களும் அனுதினமும் நமக்குள்ளே நிகழும் பொழுது அங்கு மனமகிழ்ச்சி இருக்கும். இதுவே மனமகிழ்ச்சியினுடைய ரகசியம். அதை பவுலடியார் மிக அழகாக தெசலோனிக்க திருச்சபைக்கு எழுதும்போது கற்றுத்தருகிறார். இந்த மனமகிழ்ச்சியை குலைத்து போடுகிற ஒரு காரியம் என்னென்னா பாவம். பாவம் தனிப்பட்ட மனிதனை மட்டுமல்ல, அவன் மந்தையாய் கூடி வருகிற திரு சபையிலும் கூட பாதிப்பை உண்டாக்குகிறது என்று சொல்லிதான் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். பாவத்திற்கு எதிராக எடுக்க வேண்டிய காரியங்களையும் அதை நோக்குகிற காரியங்களையும் பவுலடியாருடைய சாயலிலே அவருடைய போதனை மூலமாக 3 தலைப்பிலே தியானித்து கொண்டிருக்கிறோம். முதலாவது தலைப்பு மான் ஓவர் த சின், பாவத்துக்கு துக்கப்படுங்கள் என்கின்ற தலைப்பிலே தியானித்தோம். இரண்டாவதாக ஜட்ஜ் த சின், பாவத்தை தீர்க்க வேண்டிய பாவங்கள் என்று உண்டு, அதை தீர்க்க வேண்டும். மூன்றாவது பர்ஜ் த சின், சுத்தமாக்கி அந்த பாவத்திலிருந்து விலக வேண்டும் என்பதை, அதற்காக நீங்கள் என்ன வேணாலும் கிரையம் செலுத்தலாம்னு சொல்லி பவுலடியார் அந்த அதிகாரத்தை முடிக்கிறார். அவர் சொல்லுகிற காரியங்களை நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, இங்கு பாவத்தை புளித்த மாவோடு கூட, ஈஸ்டோடு கூட, லெமனோடு கூட அவர் என்ன பண்ணார், கம்பேர் பண்ணுறாரு. புளிப்பில்லாத பண்டிகை தான் பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகையினால அங்கே புளிப்புங்கிறது வரக்கூடாது. அதுபோல் புதிய உடன்படிக்கையிலே பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்கு அடிக்கப்பட்ட ஆடாகிய இயேசு கிறிஸ்து, அவரை நாம் என்ன பண்ணோம், பாவம் இல்லாமல் அவரோடு கூட கலந்து கொள்ள வேண்டும். எகிப்திலிருந்து விடுதலை பெற்ற அந்த மக்கள் கூட்டம் பஸ்கா பண்டிகை கொண்டாடும் பொழுது ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை தெளித்து தப்பித்து கொண்டார்கள். அந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடும் பொழுது கொடுக்கப்பட்ட நிபந்தனை தான் இன்றைக்கு வரையும் கடைபிடிக்கிறாங்க. அன்றைக்கு புளித்த மாவை அதில் ஒன்று மாவோடு கூட இணைக்கக்கூடாது. புளிப்பை மாவோடு கூட இணைச்சோன்னா எல்லாத்தையும் கெடுத்து போடும். அப்போ அன்றைக்கு சொல்லப்பட்ட காரியம் இன்றைக்கு புது உடன்படிக்கையில் எப்படின்னா, பரிசுத்தத்தை கெடுக்கின்ற பாவங்களை கலந்து விடக்கூடாது. ஏனென்றால் பரிசுத்த பலியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பஸ்காவை கொண்டாடினார். அதே போல தான் நானும் கொண்டாடணும். ஆனால் இந்த திருச்சபையிலே, கொரிந்து திருச்சபையிலே பப்ளிக்காக பாவம் உள்ளே பூந்துருச்சு. விபச்சாரக்காரன் ஒருவன், எல்லோருக்கும் தெரிகிற மாதிரி விபச்சாரம் பண்ணுறான். சாதாரண ஆள் கிடையாது, முக்கியமான ஆள். ஆனால் யாரும் அதை கண்டுக்காமல் அசட்டை பண்ணி திருச்சபை பாழ்படுத்தி கொண்டு பாழாக்கப்பட்ட நிலையில் இருந்தது.
அதை மீண்டுமாய் கொரிந்து சபைக்கு பவுலடியார் கற்றுக் கொடுக்கின்ற காரியங்களைத்தான் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இதற்கு அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, விபச்சாரக்காரர் கூட கலந்து இருக்கக்கூடாது என்று உங்களுக்கு எழுதுகிறேன். எப்படி ஒரு புளிப்பில்லாத மாவோடு கூட புளிப்பை சேர்க்கும் பொழுது அது புளித்து பாழாகி போகிறதோ, அதுபோல் பரிசுத்தமான சபை ஒரே ஒரு மனிதனுடைய விபச்சாரம் என்கிற கொடிய பாவத்தினாலே என்ன நடக்குது? சபை பாழாய் போய் கிடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு 10வது வசனத்தில், ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிராராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்கக்கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டே நீங்கள் போக வேண்டியது இருக்கும். உலகத்துக்குள்ளே போய் பார்க்கும்போது இப்படிப்பட்டவங்களாம் இருக்கிறாங்க, அவங்களோட நான் ஒன்றுமே சம்பந்தமே கலக்கக்கூடாதுன்னா உலகத்தில் வாழ முடியாது. ஆனால் சபையில் இந்த மாதிரி காரியங்கள் இருக்கக்கூடாது. நான் உங்களுக்கு எழுதினது என்றால் சகோதரன் எனப்பட்ட ஒருவன். அப்போ திருச்சபையின் மந்தையிலே ஒருத்தன் அப்படி இருக்கக்கூடாது. உலகத்துக்குள்ளே இருந்தால் அவனோட கலந்து கொள்ள வேண்டிய வாய்ப்பு இருக்கும். அவர் சில நல்ல ஹை பொசிஷனில் இருப்பார், அவர் கீழே வேலை பார்க்க வேண்டியிருக்கும். இல்லை முதலாளி அப்படி இருப்பார், அவர் கடையில் வேலை பார்க்க வேண்டியிருக்கும். இல்லை நம்ம மருத்துவரை பார்க்க போகிறோம். இப்படி அநேகரை சந்திக்கும் பொழுது இப்படிப்பட்ட பாவங்கள் உள்ளவங்களோடு நம்ம கலவாமல் இருக்க முடியாது. ஆனால் திருச்சபையிலே சகோதரன் என்னப்பட்டவன் விபச்சாரக்காரனாவது, பொருளாசைக்காரனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாவது, உதாசீனாவது, வெறியானாவது, குள்ளக்காரனாவது இருந்தால் அவனுடைய கலந்திருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவனுடைய கூட புசிக்கவும் கூடாது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறார். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு சொல்வது எனக்கு காரியம் இல்லை. அவங்கள பற்றி நான் சொல்ல முடியாது. உள்ளே வந்துட்டீங்க, பஸ்கா பண்டிகை கொண்டு வந்துட்டீங்க. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு வந்ததற்கு பின்பாக இப்படி பாவம் செய்தீங்கன்னா நான் தீர்ப்பு சொல்வேன். என்ன தீர்ப்பு சொல்வேன்? புறம்பாக இருக்கிறவர்களை குறித்து ஆண்டவர் தீர்ப்பு செய்வார். நான் சொல்கிறேன், இன்றைக்கி உங்கள் சகோதரனிடத்தில் பொல்லாதவன் இருந்தான்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள்? அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். துர்க்குணம், பொல்லாப்பு, அதுதான் புளித்தமாவுன்னு சொல்கிறாரு. அந்த புளித்தமாவு இல்லாமல் துப்புரவு, உண்மை இன்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கிடவும். இந்த பண்டிகை நான் அனுதினமும் ஆசரித்தேன்னா நித்தியத்தில் இடம் உண்டு. ஆகையால் இதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்போம். சபைகளிலே அந்தரங்க பாவங்கள், விபச்சாரங்கள் உள்ளே நுழையக்கூடாது. விபச்சாரக்காரனாவது, பொருளாசைக்காரனாவது, விக்கிர ஆராதனைக்காரனாவது, உதாசீனாவது, வெறியனாவது, கொள்ளைக்காரனாவது இருந்தால் அவனோடு சேராதீங்க. ஆண்டவர் தீர்ப்பு சொல்லுவார் புறமதத்து மக்களை குறித்து. ஆனால் இன்றைக்கு நான் தீர்ப்பு சொல்கிறேன்னு சொல்லி பவுலடியார் சொல்கிறார். அப்படிப்பட்டவர்களை சபையை விட்டு விலக்கி போடுங்கள். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்புக் கொடுப்போம். அந்த பட்டியலில் நான் வந்துடக்கூடாது. ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஐயா. மனமகிழ்ச்சி அற்றவனாய் நான் மாறாதபடி மனமகிழ்ச்சியை அனுதினமும் பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியினாலே நிரப்பும். ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புவதற்கேற்ற இதயத்தை எனக்கு தாரும். சிறு பிள்ளை போல மாறி உம்முடைய அண்டையில் சேர்வதற்கு உதவி செய்யும் சொல்லி ஜெபித்து ஆண்டவருடைய மந்தையில் சேர்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.